அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிக் பாஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டே 1 அப்படின்றத தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டே 1ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது நடந்திருந்தாலும் கூட பிக் பாஸ் ரசிகர்கள் உட்பட இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தவங்களோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே முகம் சுருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு அதிரடி தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா பார்த்தோம் அப்படின்னா சான்சனாவுடைய எவிக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு உள்ள வந்தோடனே அவங்களை வெளியே போக சொல்றது இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க உள்ள கூப்பிடாமே இருந்திருக்கலாம் அப்படின்றத ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஆடிஷன்ஸ் அப்படின்றது போயிருக்கும், எக்கச்சக்கமான பரிந்துரைகள் அப்படின்றது இருந்திருக்கும். அதை தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்மளுடைய கெரியருக்கு இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும், ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகப்படியான கனவுகளோட உள்ள வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்த ஒரு பொண்ணு, அதுவும் வந்துட்டு ஒரு மெச்சூரான பொண்ணு கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மெச்சூரான பொண்ணு மீன்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல கிடையாது. வாழ்க்கையில நிறைய தோல்விகளை பார்த்தோ இல்லைன்னா வந்துட்டு சரி ஓகே இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு பக்குவமும் இருக்கக்கூடியவங்க கிடையாது. ஒரு யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 21 வயசு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. லைஃப்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம் அப்படின்னா கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு பிடிங்கிட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு டிப்ரெஷன்ல தள்ளும் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய கோ கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேம் தான், ஜஸ்ட் கேம் தான், நீ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்துறதுக்காக சொன்னாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு உடஞ்சது இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்குடா இப்படி ஒரு வேலையை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை பார்த்து கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 24 மணி நேரத்தில் நீங்க ஒருத்தரை வெளியேற்றிடுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 18 கண்டஸ்டன்டா எடுத்தவங்கள 17 கண்டஸ்டன்டா நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். ஷோல ஒரு விறுவிறுப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட ஆசையோடையும் கனவோடையும் வளர்றது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பா படுது. அது மட்டும் இல்லாம நாட் ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். அன்ஃபேர்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை விட ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா சான்சனாவுடைய எவிக்ஷன் அப்படின்றத தாண்டி ஜாக்லின் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள செட் ஆகாம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் மேல அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா ஓகே நம்ம வந்துட்டு இவங்க கலக்க போது யாரில் பார்த்துருப்போம், துருன்னு இருப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன்ல உள்ள வந்தோடனே பார்த்தோன்னா எந்த கண்டஸ்டன்டோடையுமே ரொம்ப மேட்ச் ஆகாம நான் தனிச்சு இருக்கேன், தனித்துவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த சீசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மென் வெர்சஸ் உமன் அப்படின்னு சொல்லி தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ உமன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு அப்படின்றத வந்துட்டு எடுத்தாலும் கூட ஜாக்லின் மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவோட நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு நிற்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு டீம் கேமா தான் போகுது அப்படின்றதே தெரிஞ்சிருச்சு. மென் விசஸ் உமன் அப்படின்ற போது பார்த்தோம்னா 2 டீமா பிரிச்சுட்டாங்க, 2 பேரும் தான் மோதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பெண்கள் டீமோடய வந்துட்டு சேராம முரண்பட்டு நிற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேமை கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டடா கொண்டு போகுது அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதர் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் எரிச்சலாக பேசுகிற மாதிரியும் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே போயிருக்கோம், ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன அப்படி ஒரு எரிச்சல், ஏன் வந்துட்டு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது தெரில. மேபி அவங்க வந்துட்டு போக போக ஜெல்லானதுக்கு அப்புறமா ஜாலியான அவங்களுடைய இன்னொரு சைட் அப்படின்றத காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லியும் நமக்கு தெரில அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு இருந்த ஜாக்லின் பார்த்தோம் அப்படின்னா சான்சனாவுடைய எவிக்ஷன் அப்பயும் சொன்ன காரணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எனக்கு பெருசாக செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட மனசாட்சி என்னோட மைண்ட் செட் தான் நமக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு உள்ள இருக்கணும், அதனால நான் உன்னை வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்சனா வந்துட்டு எல்லாருமே ஒரு இடத்துல கார்னர் பண்ணிட்டாங்க. ரவீந்திரனா இருந்தாலும் சரி இல்லை ஜாக்லினா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம மேல அதிக ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு, அதை திருப்பி சான்சனா மேல திருப்பினா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல பார்த்தோம் அப்படின்னா சான்சனா மேல ஒரு கார்னர் அப்படின்றத திரும்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். அது பண்ணது தப்பா சரியா அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியல. ஏன்னா இந்த கேம்ல நம்ம உள்ள இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை வெற்றி தான் ஆகணும். ஆடு புலி ஆட்டம் மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வெளியே தள்ளினாதான் நம்ம தொடர்ந்து வந்துட்டு அந்த கேம்ல இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அப்படி ஒரு மூவ் அப்படின்றதையும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வரும்போது 2 பேரை வந்துட்டு நீங்க நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த 2 பேரை நாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினை தான் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, ஜாக்லின் யாரோடையும் ஜெல் ஆகாமல் இருக்கிறது, அதை தாண்டி அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்கள வந்துட்டு நாமினேட் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரன் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு என்னுடைய உடம்பை வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது தான் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸில் அதிகப்படியாக வைக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். நேற்று வந்துட்டு நடந்த ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் வந்துட்டு தலைவியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் அப்படின்றது வைக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக அந்த டாஸ்க்ல வந்துட்டு ரவீந்திரனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் அதை ஒத்துழைக்கல அப்படின்னே சொல்லலாம். அவரால் ரிஸ்க் எடுத்து விளையாட முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்துட்டு சேர்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் கேம் அப்படின்னே சொல்லலாம். யார் ஃபர்ஸ்டா போறது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு சேரா எடுக்கும்போது. பட் அப்படி ஒரு கேம் வந்துட்டு ரவீந்திரனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் கேம்ஸ் அப்படின்றதும் வந்துட்டு பிக் பாஸ்ல இருக்கும் தான். பட் அந்த மைண்ட் கேம்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்கும். இந்த டைம் வந்துட்டு மென் விசஸ் உமன் அப்படின்றதுனால இருக்கும்போது ரவீந்திரன் மென்ஸ் டீம் பக்கமாக இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிராபேக்கான விஷயமாகவும் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ் போகும்போது இன்னும் எக்கச்சக்கமான டாஸ்க் அப்படின்றத வைப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ரவீந்திரன் அந்த டாஸ்க்லாம் விளையாடி கொடுத்து நம்ம டீமுக்காக ஜெயிக்க முடியுமா மென்ஸ் டீமுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகவும் படுது அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட ஒரு எப்படி சொல்கிறது, இது தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் முழுக்கவே மென் விசஸ் உமன் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் லிவிங் ரூம், இதெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்லாம் வந்துட்டு பெண்கள் சைடில் இருக்கும். குக்கிங் இருக்கு இல்லையா, குக்கிங்கே அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் ரூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசங்க சைடில் இருக்கும் அப்படின்றது பிரிச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா சீசன் ஆரம்பிச்ச இந்த ஸ்டார்டிங்லேயே பிக் பாஸ் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நேற்று பேசும்போது வந்துட்டு ஆண்களா பெண்களா அப்படின்றதான் இந்த சீசன் போகுது, யார் வந்துட்டு வலிமை அதிகமானவங்க, யார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளாண்டு கேமை ஜெயிக்க போறாங்க, ஆண்களா பெண்களா எந்த இனம் வந்துட்டு பெருசு அப்படின்னு சொல்லி நீங்க தான் காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது பிற்போக்கு தரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் ஷோல ஆண்களா பெண்களா மென் விசஸ் உமன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கோ இல்லை எப்படி சொல்றது ஒரு 1 or 2 டேஸ்க்கோ இருக்கும்போது அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் ஹோல் சீசனே அப்படிதான் போகுது அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா தேவையே இல்லாமல் மென் மேலே உமன்ஸ் டீமுக்கும் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே மென்ஸ் டீமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த டோட்டல் கேமையுமே கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டே 1ல நடந்துச்சு. டே 1ல நடந்த அன்ஃபேரான விஷயம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சான்சனாவுடைய எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ஸோ சான்சனாக்கு பதிலாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜாக்லின் வெளியே போயிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சான்சனா வெளியே போனது கரெக்டாக இல்லை சான்சனாக்கு பதிலாக இப்போ வெளியே போயிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.